ஸோ ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வி வந்துட்டு 2013ஆம் ஆண்டு ஐசிடி பாட எம்சிக்யூல வந்த 31வது கேள்வி. அந்த கேள்வி வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஆஹ் தரவு தகவல் ரெண்டு பத்தியும் சரியான கூற்று எதுன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ரைட், அதுக்கு வந்துட்டு 5 கூற்று வந்திருக்காங்க. 5 கூற்றுல எந்த கூற்று சரியானதா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம், கேட்கிறாங்க. அதுல முதலாவது கூற்று என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, மிக அதிக அளவிலான தரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் போது மட்டுமே தீர்மானங்கள் எடுக்கப்படும். Right? So, இது முதலாவது ஒரு கூற்று. அதே நேரம் தகவலின் செல்லுபடியாகும் தன்மையானது தரவின் துல்லியத்தன்மையில் தங்கி இருக்கின்றது. இது நம்ம செஞ்ச கேள்வி வேண்டாம். ரைட் ரைட், நம்ம செஞ்ச கேள்வி வந்தது. அதுக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது விட வருமான்னு சொல்லி. ரைட். இந்த கேள்வி எடுப்போம். அதே 2013ஆம் ஆண்டு வந்த இன்னொரு கேள்வி இருக்கு. கடும் ஈஸியான ஒரு கேள்வி மாதிரி இருக்கு வாக்குல. ஆஹ் மிகவுமே சிம்பிளான ஒரு கேள்வி மாதிரி தான் இருக்கு. இந்த கேள்வி என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, பின்வர நுட்ப முறைகளை கருத்து நுட்ப முறைகள்னு சொல்ல போல அவங்க வந்து சொல்றாங்க. ஆஹ் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து ஆஹ் சரியா இருக்கு பார்க்கறதுதான் கேட்கிறாங்க. ரைட். ஸோ இதுல கணனி உதவியுடனான கற்றல், கணனி அடிப்படையிலான கற்றல், கணனி அடிப்படையிலான கணிப்பீடு, மேற்கூறிய தொழில்நுட்பங்களும் எது எவை கற்று தொடர்பான முறைகளில் தொடர்பான என்பதை அடிப்படையாக கொண்டு கற்ற கற்பித முறையா. ஆஹ் இதுல வந்துட்டு இந்த கேள்வியில இன்னொரு மயக்கம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, ஆஹ் இந்த தொழில்நுட்பங்கள்ல கற்றல் கற்பித்தல். ஸோ கற்றல்னு சொல்ல போல என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம படிக்கிற விஷயங்களும் ரைட். அதே நேரம் கற்பித்தல் என்று வரப்போல ரைட். ஸோ இது நம்ம ரீட் பண்றது, அதாவது கம்ப்யூட்டர் ஐடென்ட்ல இப்போ நீங்க ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதை நாங்க சொல்லலாம் கரணி உதவியுடன் கற்றல். இப்ப நம்ம நீங்க ஜூமை யூஸ் பண்றது வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸர் இருக்கும். ரைட். அதே நேரம் என்னன்னு சொல்லலாம், கணனி அடிப்படையிலான கற்றல். அதுவும் அதே மாதிரியான ஒரு இது கம்ப்யூட்டரை நாங்க யூஸ் பண்ணி ஆஹ் படிக்கிறது. இதுக்கு அடுத்ததா இந்த முறை கணினி அடிப்படையிலான கணிப்பீடு. இதை என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டுனா, டீச்சர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களை ஒரு எக்ஸாம் ஃபீட் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு சம்டைம் ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று வைக்கிறது மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பொதுவாக யூனிவர்சிட்டிஸுக்கு போனீங்க, யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி போனீங்க சொன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நீங்க வந்துட்டு ஒன்லைன்லயே செய்யக்கூடியதா இருக்கு. இப்போ நீங்க ஸ்கூல்ல இருக்கக்குள்ள என்ன செய்வீங்க, எக்ஸாம்ஸ்களை வந்துட்டு பேப்பர்ல எழுதுவீங்க. ஆனா ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடாதோ இல்லை வந்துட்டு ஒரு நீங்க உயர் கல்வியை தொடரக்கூடிய யூனிவர்சிட்டி தவிர்த்து எம்எஸ்சியோ இல்லை பிஹெச்டியோ செய்யக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா கம்ப்யூட்டர்ல தான் வைப்பாங்க. அதாவது அது ஒரு எம்சிக்யூவா இருக்கலாம். அதை என்னது இல்லாட்டி வந்துட்டு நீங்க ஏசி டைப் பண்ற ஒரு கேள்வியா இருக்கலாம். எல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணதா இருக்கும். பொதுவா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிலத்துல நடக்கக்கூடியதா இருக்கும். ரைட். இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஐசிடியோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுக்கு தான் என்ன செய்யுது, இந்த ஐயோ வந்து மத்த ஆட்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கல இந்த கேள்விக்கு வந்துட்டு மூணுமே சரியா வரும். ஸோ இந்த இந்த கேள்வியில கூட வந்துட்டு ஏபிசி ஆகின எல்லாம். ஸோ இந்த ஸோ இது ஏழாவது கேள்வி. இன்னொரு கேள்வியை பார்ப்போம்.
ரைட். அதாவது எட்டாவது கேள்வி. நிலைப்பொருள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத. கேள்வி கொடுக்க எடுத்துக்கிறேன். Right. நிலைப்பொருள் என்ன அறியுமா சார்? தெரியுமா? ஹேம்பேர்னா என்ன? ஞாபகம் இருக்கா? ரைட். ஸோ நிலைப்பொருள்ங்கிறது என்னன்னு சொன்னா, அது 2013ஆம் ஆண்டு ஏழு இந்த கேள்வி ஒன்றுதான், ஏஎல்ஐசிடி மாணவர். ஸோ நிலைப்பொருள்ங்கிறது என்னன்னு சொல்லுங்கன்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட சில சாஃப்ட்வேர், ரைட். அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும், ரைட். ஸோ அது ஒரு சாஃப்ட்வேர் தான். நான் என்னன்னு சொன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேரோட என்ன செஞ்சிருப்பான், ரைட். ஸோ நம்ம அப்படி நீங்க அமைச்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சரி, இப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம பாவிக்கிற ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்காது, ரைட். ஸோ நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேரா இருக்காது, ரைட். இது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, குறிப்பிட்ட ஒரு கணனியில வன்பாகத்தை இயக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதே நேரம் இப்ப நீங்க ஒரு வாஷிங் மெஷின் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த வாஷிங் மெஷின் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு ஆஹ், அந்த எங்களோட ட்ரெஸ்ஸை கழுவுதுன்னா அதுக்கான ப்ரோக்ராமிங்க ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது அதை சாஃப்ட்வேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அப்படியான விஷயங்கள் தான் அந்த firmware சொல்றேன், ரைட். ஸோ இதுல எங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் செய்யறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம், ரைட். அதாவது இப்போ எங்கட இஷ்டத்துக்கு இந்த சாஃப்ட்வேரை நாங்க யூஸ் பண்ணிக்கே இல்லை, இந்த firmware. ரைட்டா, இது இந்த ஹார்ட்வேருக்கு இந்த விஷயத்தை தான் நீ செய்யணும். கம்ப்யூட்டரை ஒன் பண்ணா ஆஹ், நீ வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். கீபோர்டு வேலை செய்யுதா, பேன் வேலை செய்யுதா, அதே நேரம் வந்துட்டு மவுஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கு, அப்படியான விஷயங்களை செக் பண்றதுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஃபேம்வேர், ரைட். ஸோ இந்த ஃபேம்வேரையும் வந்துட்டு அடுத்தது ஒரு ஒரு கம்ப்ளெக்ஸ் குறைஞ்ச லாங்குவேஜ்ல தான் எழுதுவாங்க, ரைட். ஸோ இப்போ சி மாதிரி லாங்குவேஜ்ல தான் எழுதுவாங்க. படிக்க ப்ரோக்ராமிங் படிக்க போகக்குள்ள, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்க போகக்குள்ள உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு விளங்கும், ரைட். ஸோ இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ரவுட்டர் அதெல்லாம் வந்துட்டு எப்படி இயங்குதுன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு கொடுக்குற அந்த ஃபேம்வேரை பேஸ் பண்ணி தான் இயங்குது, ரைட். ஸோ அந்த ஃபேம்வேர் பத்தின கூற்றுக்களை தான் இப்போ கருத்து சொல்லியிருக்கேன், ரைட். ஸோ இதுல முதல்ல கூற்று சொல்றாங்க என்னன்னு சொல்லி சொன்னா, கணனி தொகுதியை தொடங்குவதற்கு தேவையான செயல்திறன்கள். இது சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்ம கம்ப்யூட்டர் ஒன்னாகின உடனே அதுல இன்புட் அவுட்புட் எல்லாம் சரியா இருக்காங்கிறத பாக்குறதுக்குன்னு சொல்லி தனி சாஃப்ட்வேர் இருக்கு. அதை வந்துட்டு நாம வந்துட்டு என்னன்னா பயோஸ்ன்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அது வந்துட்டு இந்த ஃபேம்வேர் சம்மந்தப்பட்டதா இருக்கும். அடுத்தது வந்துட்டு செலவு இயந்திரத்தின் நிலைப்பொருள் உள்ளடக்கப்படுறது, அதுவும் உண்மையான கூற்று. ஸோ அது இருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்துட்டு அந்த வாஷிங் மெஷின் இல்ல வந்துட்டு நாங்க யூஸ் பண்ற ஒரு அவுட்டர் அதோட பர்பஸ் ஒழுங்கா செய்யுது, ஸோ அது அதோட நோக்கம். அதாவது இப்ப சலவை இயந்திரத்துல சோம்பேறி இருக்கிறதுக்கு முன்னாடி தான் அதை என்ன செய்யணும்னு சொல்லிட்டுனா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கழுவி வரும். இல்லாட்டி அது அதில் பாட்டுக்கு என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அது எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம வேலை செஞ்சுட்டு போகலாம். ஸோ அப்படியான ஒரு அடிப்படையில பார்க்க போக போல சலவை இயந்திரத்துல இருக்கு, அதாவது வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம், ரைட். ஸோ நிலைப்பொருளை பின்பு இலகுவாக மாற்றி நினைத்துக் கொள்ளலாம், ரைட். ஸோ நிலைப்பொருளை வந்துட்டு மாத்தலாம்ங்கிற கூற்று வந்துட்டு உண்மை, ரைட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்க சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு ஈஸியா மாத்தலாம்ங்கிறது கொஞ்சம் வந்துட்டு அது வந்துட்டு இந்த கூற்றை வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த இதுல நினைச்ச மாதிரி வந்துட்டு firmware-அ நாங்க மாத்திக்கொள்ளே இல்லை, ரைட். ஸோ அதுக்கு வந்து சில நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். மாத்தலாம், ஆனா ஈஸியா மாத்திடலாம், right? அந்த அடிப்படையில் பார்க்க போகல மூன்றாவது கூற்று பிழை, ரைட். இதுக்கு வந்துட்டு சரியான விடை என்னன்னு சொல்ல சொன்னா, மூன்றாவது விடை, அது விடை மூணு ஏ பின்னா சரி. இதுல
ரைட்ஸ் வந்துட்டு இல்லையே அந்த விஷயத்துல அப்படியான போல எங்களுக்கு ஈஸியாக விட எடுத்துக்கொள்ளுது. Right? ஒரு டிஃபரெண்டான ஒரு கேள்வி வந்திருக்கு. Right. அதாவது வந்துட்டு நம்ம பார்க்குற 9வது கேள்வி, பாஸ்வேர்டு கேள்வி, 9வது எம்சிக்கு கேள்வி. முதலாவது விட, இரண்டாவது விட, அதை விட. Right. அதாவது இப்ப நீங்க கிரிக்கெட் கேம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ஆட்களா இருந்தீங்கன்னு சொன்னா, ரைட், அவ்வளவு தெரிஞ்சிருக்கேன். இலங்கை கிரிக்கெட் டீம் வந்து 2014க்கு பிறகு வந்துட்டு ஒரு மிகவும் மட்டமான ஒரு கிரிக்கெட் டீமா போனுச்சு. ரைட். ஆனா 2014 அதாவது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த வருஷத்துல வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வின் பண்ணாங்க. மிக முக்கியமானது வந்துட்டு 2004 நடந்த T20 உலக கிரிக்கெட் உலக கிண்ணம், T20 உலக கிண்ணம். 2011 கிரிக்கெட் டீம். அதுக்கு முதல் வந்து 2007 ஃபைனலுக்கு வந்திருந்தாங்க. 50 ஓவர் உலக கிண்ணத்துல ரெண்டுலயும் வந்திருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நிறைய தரம் இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனலுக்கு வந்தாங்க. எல்லா பிள்ளையும் தோத்துருந்தாங்க. அதாவது தோத்துட்டு 2014 சாரி இந்தியாவை அடிச்சு நான் நினைக்கிறேன் இந்த வேர்ல்ட் கப் இப்ப நான் அதே சம்பந்தமான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். ரைட். ஸோ இலங்கை கிரிக்கெட் அணி T20 உலக கிண்ணம் 2004 வெற்றி கொண்டது. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தகவல் உயர் பெருமானை தந்தது. ரைட். ரைட். ஸோ இது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல ஒரு பெருமானத்தை தந்தது. ரைட். இதுல இதுல என்னென்ன கட்டுறீங்க, இதுல என்ன கட்டுறீங்கன்னு சொன்னா, இந்த இப்ப ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் அந்த உலக கிண்ணத்தை வெண்டது வந்து எப்ப ஒரு மிகவும் பெருமதி வாய்ந்ததா இருக்குதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ நான் பேசுறதுக்கு எனக்கும் விலங்குதானே ரீமாசா? ஆம் சார். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு தகவலின் ஒரு வரைபடம் படிச்சுட்டு இருக்கோம். அதாவது தகவலின் கோல்டன் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஆரம்ப ஆரம்ப நாங்க படிச்சு தகவலின் தகவல். பொன்விதியா சார்? ஸோ இந்த பொன்விதி படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு தகவல் பெருமதி எப்ப உறுதியா இந்த உயர்வா இருக்கும் சொன்னா அந்த ரிசல்ட்ஸ் வெளியாகிற டைம்ல, ரைட். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா டைம் போக அது வந்துட்டு ஒரு பெருமதி இல்லாத ஒரு விஷயமாகும். இப்ப வந்துட்டு நாம போயிட்டு சொல்ல அது 2010 கிரிக்கெட் டீம் ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் டீமா இருந்து அதால வந்து இன்னைக்கு அவங்க தான் பெஸ்ட் டீம்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லுங்க, 2014 காட்டின பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் எந்த வருஷத்துலயும் காட்டல. இப்ப கிட்டத்தட்ட 2016 இருக்கும். அதாவது ஒரு 12 வருஷம் போயிட்டு. ஸோ 12 வருஷத்துல வந்து என்னன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆம், அஹ், நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்துருவீங்க. ரைட். ஸோ அப்படி வந்துட்டு ஒரு உங்களோட சின்ன பிள்ளையில இருந்த மாதிரி கிரிக்கெட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் இருந்த மாதிரி இதுல பெருமதி வந்துட்டு என்ன செஞ்சேன்னு சொன்னா டைம் போக வந்துட்டு குறைஞ்சிட்டு போயிட்டு. ரைட். ஸோ இந்த இதை அடிப்படையாக வச்சு தான் அந்த கேள்வியும் வந்துரு.
அந்த கேள்விப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு அந்த இது வந்துட்டு எப்ப பெருமதியா இருந்திருக்கும். இறுதிப் போட்டி ஆரம்பமான போதும். அதே நேரம் திசைர பெற வெற்றி ஓட்டத்தை குவித்த போதும். தலைவர் லசித் மலிங்க வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொண்ட போதாகவும் அவர்கள் பத்திரிகைகளில் செய்தியை பார்த்த போதாகவும் அவர்கள் கிரிக்கெட் அணியை கட்டுணை கண்ட போதும். அப்ப இது வந்து ஒரு டைம் லைனோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு. முதலாவது வந்துட்டு இறுதிப் போட்டி ஆரம்பமான போதாகும் சொல்லி போட்டிங்க. இப்ப நம்ம வேர்ல்ட் கப் பண்ணிட்டோமா, இந்த இறுதிப் போட்டி ஆரம்பமான டைம்ல நம்ம வேர்ல்ட் கப் இல்ல மெஸ் அப்ப ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்ப எங்களுக்கு வந்து நாங்க வேர்ல்ட் கப் விளையாடுறப்பங்கிற ஒரு எண்ணம் வேற இருந்திருக்கு ஒழிய நாங்க வெல்லுவோமா இல்லையாங்கிறத யோசிச்சுட்டு இருந்துட்டு சில பேர் வெற்றி ஓட்டத்தை குவித்த போதாது. இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்னது விளங்கிட்டு நாங்க வந்து ஆஹ் இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிட்டோம்ங்கிறது, வின் பண்ணிட்டோம்ங்கிறது எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்துல விளங்கி அப்ப எங்களுக்கு விளங்கிட்டு நம்ம வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாதிச்சிட்டோம். அப்ப இது கொஞ்சம் டைம் கூடின ஒரு விஷயம். இது எங்களுக்கு ஒரு மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப்ல மிக இம்பார்ட்டன்டான விஷயம். ஆனா வின்னிங் ரன்ஸ் அடிச்ச உடனே எங்களுக்கு தான் கிண்ணம்ங்கிறது உறுதியாயிடுச்சு. right? அவ இது வந்துட்டு ஒரு டைம் சம்பந்தமான விஷயம். எங்களுக்கும் ஒரு கிண்ணத்தை பெற்றுக்கொண்ட போதும். இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு குளோரி மொமெண்டா இருந்திருக்கு. இதுவுமே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே எங்களுக்கு இந்த திசற பேர் ரன் அடிச்சதோடய எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்ப அந்த என்ன செஞ்சிருப்போம், சேர் பண்ணி கத்த தொடங்கியிருப்போம். ரைட். ஸோ நீங்க 2014 அந்த இதை வந்துட்டு ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு செலிப்ரேஷன் ஆச்சு ரோடுகளால எல்லாருமே வந்து இதாக நாங்க வேர்ல்ட் கப் பண்ணிட்டோம்னு சொல்லி ரோட்ல ஹாய் சத்தம் கூட சொல்லிட்டாங்க. வெஹிக்கிள் பேர விஷயத்தை வெளிப்படுத்துற விதமா ரோடெல்லாம் கடும் டிராபிக்கா இருந்துச்சு. ரைட். நானும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மொமெண்ட்லயே எங்களுக்கு தெரிஞ்சுட்டு நாங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டோம். எங்களுக்கு இந்த வெற்றி ஓட்டத்தை குவித்த உடனே நாங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டோம் என்ன செய்யறது தெரிஞ்சுட்டு. ஸோ இதை விட இது வந்துட்டு எங்களுக்கு மிகவும் பெருமை மூமெண்ட். ஏண்டா நாங்க வெற்றி கிண்ணத்தை பெற்று வந்துட்டு அந்த வேர்ல்ட் பீட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஸோ அப்படி போகக்குள்ள ஆஹ் இந்த ரெண்டாவது விட தான் இதுக்கு பொருத்தமா இருக்கும். ரைட். இந்த விட தான் இதுக்கு பொருத்தமா இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்துட்டு அதே உயர் இதை வழங்கினது. அதே பிறகு வந்துட்டு நாங்க வேர்ல்ட் கப்பை வென்ட்டோம். ரைட். ஸோ வேர்ல்ட் கப்பை வென்றதை அப்புறம் நீங்க பாருங்க, அது அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் நாளுக்கு அடுத்த பேப்பர்ல வரும். ரைட். சோஷியல் மீடியாஸ் வந்துடும், டக்குன்னு வந்துட்டு பேப்பர்ல வரும். இப்போ பேப்பர்ல என்ன இருக்கும், அந்த ஹை போயிடும். அந்த வேர்ல்ட் கப் வென்ற டைம்ல நாங்க எங்க வச்சிருந்தோம் அதுல காட்டின ஒரு ஆர்வம் தான். ரைட். அதுக்கு அடுத்ததா வந்துட்டு அவர்கள் கிரிக்கெட் அணியை கட்டுநாயகம் வந்து கண்ட போதும். அதுவும் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ஹைப் இருக்கும். இவங்களை பாராட்டணும், அது செய்யணும், இது செய்யணுங்கிற ஹைப் இருக்கும். ஆனா உண்மையை சொல்ல போனா எங்களுக்கு ஆக ஹைப் இருந்த தகவல் வந்துட்டு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்தது இப்ப அந்த தருணத்துல. ரைட். ஸோ அதை தண்ணியில சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ அந்த அடிப்படையில் கூட இதுக்கு ரெண்டாவது வரும். விளங்கிட்டாரே மாசம் அந்த கேள்வி என்ன ஓம் சார். மாஷா விளங்கிட்டா? ஓம் சார் விளங்கிட்டு. ஒரு
10வது கேள்வியா நம்ம அதை பார்த்து அது பாடம் சம்பந்தமான கேள்விகள் நம்ம கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்கும். ரைட். ஸோ நம்ம கேள்வியும் பார்த்துட்டு போயிருக்கோம் சொன்ன மாதிரி நல்லது. ரைட். ஸோ 10வது கேள்வி இந்த ரைட். ஸோ ரைட். சரி. 4வது கூற்று 5வது கூற்று. இந்த கூற்றுல சரியான இதை சொல்லி கேட்டுருவாங்க. 2014 ஆண்டுல வந்த கேள்வி. ரைட். ஸோ பின்வர வந்து சரியான கூற்று இது. வந்து நேரங்க இந்த கேள்வி இருக்கு அதை கொஞ்சம் check. ஆ, 2024 வரங்கத்திலும் பாஸ் பேப்பர்கள் ஆட் பண்ணி அது சம்பந்தமான வேணும் உங்களுக்கு. ஆஹ் இப்ப அப்படித்தான் இருக்கு அந்த கேள்வி. அந்த முதலாவது கூற்று நம்ம முதலாவது கூற்றை கொஞ்சம் வச்சுட்டு 2வது கூற்று கேட்டிருக்கிறாங்க. இல்லாத கூற்று போகும். 2வது கூற்றுல வந்துட்டு ஸ்கைப் பிரபலமான ஆஹ் இது சரி. அதாவது ஸ்கைப் பிரபலமான காணொளி மாநாட்டு வீடியோ கான்பரன்சிங். ஏன்னா 2014 எனக்கு தெரிஞ்சு ஜூம் இருந்திருக்காது. ஒரு மிக பிரபல அப்ளிகேஷனா நம்ம இப்ப யூஸ் பண்ற மாதிரி 2014 அது இருந்திருக்காது. ஏன்னா ஜூம் மிச்சம் பாப்புலர் ஆனது இந்த கொரோனா பீரியட்ல. அப்படி பார்க்கல அதுக்கு வந்து இப்படியான ஒரு விஷயத்த வீடியோ கான்பரன்ஸ் செய்யலாம்ங்கிற ஒரு விஷயத்தை வெளியாக்குற சாஃப்ட்வேர் வந்து ஸ்கைப். ரைட். ஸோ நீங்களோட வீட்லயும் யாராவது முதல் வெளிநாட்டுல இருந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து கலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது வந்து ஸ்கைப். ரைட். ஸோ 2014 பார்க்கப்ப கூட இந்த கூற்று. ரைட். அடுத்தது வந்துட்டு 3வது கூற்று வந்துட்டு தனிப்பட்ட மாய வலையமைப்பு. ரைட். ஸோ விபிஎனுக்கு தமிழ் பேர் போட்டுருக்காங்க. வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் தனிப்பட்ட மாய வலையமைப்புன்னு சொல்லி இஸ்லாமிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. தொலைத்தொடர்பு ஊடகத்தை வழங்குகின்ற தனிப்பட்ட மாய வலையமைப்பு தொலைத்தொடர் சரி. அதான் பார்ப்போம். மற்ற கூற்றுகளையும் பார்ப்போம். தொலைபிலா பரீட்சைகள் நடத்தப்படுவது கணனி உதவியுடனான நடத்தப்படுகின்றன. இது வந்துட்டு பிழையான கூற்று. அது தொடர்பிலா ஆஃப்லைன் கணனி உதவியுடான கணிப்பீடான எங்களுக்கு சொல்ல. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க இப்போ நீங்க சொல்றேன் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒன்லைன்ல தான் நடக்கும். ஆஃப்லைன்ங்கிறது வந்து நாம சும்மா போய் தேடிட்டு வர எக்ஸாம். அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் எய்டட் அசஸ்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம செய்யற எக்ஸாம் நம்ம சொல்லல. நம்ம போயிட்டு பேப்பர் கம்ப்யூட்டர்ல போயிட்டு ஆன்சர் எழுதலையே. அந்த அடிப்படையில் ஆகலாம். அதை விட்டு பிள்ளையா இருக்கு. ஆஹ் அடுத்தது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் என்பது கணனியை அடிப்படையாக கொண்ட செய்யக்கூடிய
இலவச திறந்த மூலமென்பொருள். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் என்கிறது வந்துட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்லை. நான் உங்களுக்கு நேரத்தோடைய சாஃப்ட்வேர் பத்தி படிச்சு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்துட்டு என்னது நம்ம காசு கட்டி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர். ரைட், இல்லாட்டி அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் நம்ம போடணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க போகல அஞ்சாவது கூற்று வந்துட்டு பிழை. ரைட், நாலு அஹ், கொஞ்சம் இருங்க, இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ல ஏதோ சிக்கல் இருக்கு, உனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொள்றேன் கொஞ்சம். ரைட், ஸோ இப்போ நான் நினைக்கிறேன் இன்டர்நெட் இஷ்யூ ஓகேன்னு சொல்லி எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தால் சொல்லுங்க. ரைட், இன்டர்நெட் இஷ்யூவை நோட் பண்ணியாச்சு. ரைட், ஸோ நான் இப்போ இந்த இந்த பேப்பரோட இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்து பார்க்குறேன். இங்கிலீஷ் வெர்ஷனில் இது முதலாவது கூற்று வந்துட்டு போட்டிருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங் இஸ் அ டீச்சர் ஓரியன்ட் லேர்னிங் டெக்னிக். ரைட், ஸோ அப்போ இது என்னது, கணனி அடிப்படையாக கொண்ட கற்றல் ஆசிரியர் சார்ந்த கற்றல் நுட்பமா இல்லை. கணனியை நாம யூஸ் பண்ணி படிக்கிறது என்னன்னு சொல்லலாம். அது வந்துட்டு என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஸ்டடிங் டெக்னிக். ரைட், ஸோ ஆசிரியருடன் ஸோ ஒரு சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு ஆசிரியர் சார் கற்றல் நுட்பமாக டீச்சர் ஓரியன்ட். அப்ப முதலாவது குற்றம் பிழை. ரைட், ரெண்டாவது கூற்று இங்க வந்துட்டு ஸ்கைப் இஸ் ஃபேமஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் டெக்னிக். அது சரி.
மூணாவது கூற்று வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன். அப்ப இந்த கேள்விக்கு வந்துட்டு ஆஹ், நம்ம ரெண்டாவதையும் மூணாவதையும் விடையா கொடுக்கலாம். என்ன சொல்ல சொன்னா விபிஎனை யூஸ் பண்ணி தான் என்னது சில நெட்வொர்க்ஸ் வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பை மேற்கொள்வாங்க. Right? அதே நேரம் 2024 நம்ம பார்க்க போகல ஸ்கைப்ங்கிறது ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் சாஃப்ட்வேர் தான். ரைட், நம்ம அந்த காலத்தை யோசிச்சு பார்க்கணுமே. ஸோ அப்படி பார்க்க போகல இதுக்கு வந்துட்டு ரெண்டாவதும் மூணாவதும் அஹ், சரியா இருக்கு. நம்ம VPN என்னன்னு சொல்லி நம்ம நெட்வொர்க் படிக்கக்குள்ள படிப்போம். அது பொதுவா ஒரு செக்யூரா பாதுகாப்போட நாங்க வந்துட்டு தொலைத்தொடர்பை மேற்கொள்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜியா VPN. ஸோ அதை பத்தின விளக்கத்தை நான் உங்களுக்கு நெட்வொர்க் சம்பந்தமாக பாடத்துல சொல்றேன். இந்த விஷயத்தோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா ஒரு 10 கேள்விகளை, 10 பாஸ்ட் பேப்பர் கேள்விகளை பார்த்துருக்கிறோம். 2014 வருடங்களிலும், ஆனால் 2015 இருக்கு, 2016 இருக்கு, 2017, அதுல வந்து 2024 வருடங்களிலும் இதுல MCQ கேள்விகள் இருக்கு. ரைட். ஸோ நமக்கு நம்ம ஒரு 5-10 நிமிஷத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒதுக்கி என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இது சம்பந்தமான மற்ற எஞ்சிய கேள்விகளை பார்க்கலாம். ரைட். ஸோ நான் இதுக்கான கேள்விகள் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணித்தாரேன். நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா செஞ்சு பாருங்க, கேள்விகளை செஞ்சு பாருங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நேற்று கட்டாயம் கேட்கலாம். ஸோ நான் இந்த விஷயத்த வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இந்த முதலாவது பாடத்தை முடிச்சிட்டு, அதாவது முதலாவது பாடத்தை நம்ம முதலாவது பாட நேரத்துல முடிச்சிட்டோம். ஆனா இந்த கேள்விகளை ஒரு பக்கம் வச்சுட்டு என்ன செய்வோம்னு சொல்லுங்கன்னா ரெண்டாவது பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது யூனிட் 2. ரைட். ஸோ யூனிட் 2க்கான ஸ்லைடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ரைட். அதாவது ரெண்டாவது பாடம் ஆஹ், ரெண்டாவது பாடம் உண்மையை சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டரி பாடம் கொண்ட மாதிரி தான். ரைட். ஸோ இந்த பாடத்துல நாம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். ரைட். ஸோ நீங்க இப்ப OLICT எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இந்த பாடம் கொஞ்சம் பரிச்சயமா இருந்திருக்கு. என்ற OLICTலையும் கம்ப்யூட்டர்ஸ் ஹிஸ்டரி இருக்கு, கணனிகள் வரலாறு இருக்கு. ரைட். ஸோ அந்த பாடத்தை வந்துட்டு நம்ம எவல்யூஷன் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லலாம். இல்லாட்டி கம்ப்யூட்டர்ஸ்ல டெவலப்மெண்ட் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு என்று பார்க்குற ஒரு பாடமாகவும் அந்த ரெண்டாவது பாடம் இருக்கு. ரைட். அதுல முதலாவது வந்துட்டு அஹ், கணனி சாதனங்களின் பரிணாமம். இந்த விஷயத்தை தான் நம்ம முதலாவது என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ரைட். கணனி சாதனங்களின் பரிணாமம் என்று வரக்குள்ள ரெண்டு வகையான விஷயத்த நாம மெயினா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அதாவது வந்துட்டு மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முதல் வந்து என்ன செஞ்சாங்க என்கிற விஷயங்கள், கணனி சார்ந்த விஷயங்களை கால்குலேட் பண்றதுக்கு எப்படி பிளான் பண்ணாங்க ஆஹ் என்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ கணனியோட பேசிக், அது கம்ப்யூட்டர் ஒரு அடிப்படை வந்துட்டு என்னன்னா இந்த IT டெக்னாலஜி வாரத்துக்கு முதல்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கணித்தல் சார்ந்த விஷயங்களை செய்யறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஆரம்பிக்கிட்டாங்க. ரைட். ஸோ இதுல ஆரம்பம் வந்து கிட்டத்தட்ட நம்ம கலண்டர்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா
நம்மளோட கலண்டர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இப்ப 2026 சொல்றோம்னா 2026 வருஷத்துக்கு மேல நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கலண்டர்ஸ் எதுவுமே இல்லை. ரைட். ஆனா அதுல இருந்து அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி சொல்றது அதாவது அஹ், இந்த கலண்டர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு இந்த 2026 வருஷத்துக்கு முதல். அதுக்கு முதல் கிட்டத்தட்ட 5000 வருஷம் பின்னோக்கி போனோம்னு சொன்னா முதலாவது கணித்தல் சார்ந்த விஷயங்களை கம்ப்யூட்டிங் சார்ந்த முதல் விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு பொருளை வந்துட்டு அஹ், சீனர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ரைட். ஸோ அதாவது சைனீஸ் இப்ப இருக்கிற சைனீஸ் ஆட்கள் தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உபகரணம் வந்துட்டு அபேக்கஸ். அபேக்கஸ்ங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். முதல் சாரி முதல் கணக்கீட்டு கருவி. கருவி கிமு 5000 வருஷங்களுக்கு முதல் சீனர்களால் அபேக்கஸ். அதுதான் ஆக முதலாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு அடிப்படையான ஒரு உபகரணம். ரைட். சாரி பண்ணிடுங்க. ஒரு 1 மினிட் இருங்க ஸ்டூடெண்ட். இந்த ஸ்லைடை கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் பார்த்துக்கிறேன்.
ரைட். ஸோ ஓகே. கணனியின் ஆரம்பம். தட்டி கணனியின் கூர். அதாவது நான் நேரத்தோட சொன்னது மாதிரி கணனியில ஆக பேசிக் ஸ்டார்ட் ஆகுது வந்துட்டு அபாகஸ் உபகரணத்துல இருந்து. ஸோ அபாகஸ் உபகரணம்ங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு கண்டுபிடிக்கப்படுது. ஆரம்பம் அபாகஸ் உபகரணம். கிமு 5000 வருடங்களுக்கு அதாவது நம்மளோட கேலண்டர்ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட நம்ம இப்ப இருந்து கால்குலேட் பண்ண போனோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 வருஷத்துக்கு முதல் இருந்து கம்ப்யூட்டர்ட்டு பேசிக் ஸ்டார்ட் ஆகுது. முன்னர் சீனர்கள் உபயோகம் செய்தனர். ஸோ அபாகஸ் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க? அப்போ வந்துட்டு பேசிக்கான கணித விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. ரைட். ஸோ இந்த இப்படி இருக்க பாரு பிக்சர். நம்ம இப்ப பாவிக்கிற கம்ப்யூட்டருக்கு ஒரு மிக ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இந்த அபாகஸ் இது இருந்துச்சு. ஸோ அந்த அபாகஸ்ல வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இதை அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆஹ் சில கணித்தல்களை செய்யக்கூடியதா இருக்கு. ரைட். இது எப்படி யூஸ் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை ஈஸியா நாங்களும் படிச்சுட்டு அதை வச்சுட்டு எங்களுக்கு சிம்பிளா வந்துட்டு கணக்குகளை செய்யலாம். ரைட். ஸோ நீங்க இப்ப பார்த்தாலும் சில ஆட்கள் வந்துட்டு கணிதத்துல கொஞ்சம் ஆஹ் நல்லா ஸ்ட்ராங்கா இல்லாத ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்கள அபாக்கஸ் வகுப்புகளுக்கு அனுப்புவாங்க. அப்ப அவங்க வந்துட்டு இந்த எண் சட்டத்தை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா கணக்குகளை ஈஸியா செய்யக்கூடியதா இருக்கு. ரைட். ஸோ இதுல வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு பெருமானம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி நம்ம சில கணித்தலால செய்யலாம். ஸோ இதுதான் ஆரம்ப கம்ப்யூட்டர் பேசிக் ஆரம்பம். இதான் அதுல நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா கணக்குகளை ஈஸியா செய்யறது. ரைட். இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ரைட் இது வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஹ், ஒரு ஆறு 6000 வருஷம் கழிச்சு. 6000ங்கிறத விட 6500 வருஷம் கழிச்சு இயந்திர யுகம். இயந்திர யுகத்துல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டு நம்பர்களை கூட்டுறதுக்கான ஆஹ், ஒரு இயந்திரத்தை வந்துட்டு பெஸ்கால்ங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். ரைட். இப்போ பெஸ்கால்ங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். அவருக்கு கணனே உலகத்திலையும் ஒரு மதிப்பு இருக்கு. ரைட். அவரோட பேர்ல வந்துட்டு நான் நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றும் இருக்கு. ரைட். ஸோ அந்த பெஸ்கால் வந்துட்டு கண்டுபிடிக்கிற இயந்திரத்துக்கு வந்துட்டு அவங்க பேர் வைக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டுனா பெஸ்கலைன். ரைட். ஸோ இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்டங்கிறது 6500 வருஷம் கழிச்சு வந்துட்டு பெஸ்கலின் வருது. ரைட். இதான் ரெண்டாவது கணினியில கூழ்ப்புல இதா இருக்கிறது. அதாவது அஹ், எந்திர யுகம். எந்திர யுகம் 1642 பிளேஸ் பெஸ்கால் இரண்டு எண்களை
கூட்டக்கூடிய, அதாவது கூட்டக்கூடியண்டா எடிஷன், கூட்டல். பெஸ்கலின். ரைட். ஸோ பெஸ்கலின்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு போட்டோவை நம்ம பார்க்கலாம். Right. அதை நம்ம பெஸ்கால்ஸ் கால்குலேட்டர் என்னும் சொல்லலாம். சரி, அது வந்துட்டு ஒரு என்னது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குமே நினைக்கிறேன். இருக்க உங்களுக்கு போட்டோல காட்டுறேன். ரைட். இதான் பெஸ்கலின். இந்த இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குன்னா, ஸோ இந்த இயந்திரம் வந்துட்டு கண்ணனையில ஒரு ரெண்டாவது ஒரு புரட்சிகரமான இயந்திரம் ஜேபேக்கஸுக்கு வரும் இயந்திர யுகத்தில். ஸோ இது ரெண்டாவது. இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்ம அந்த டைம் லைன் படியில வரும். இவர் அந்த இயந்திரம் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு இயந்திரம் வருது. அதை வந்துட்டு சொல்றாங்க ஸ்டெப்பட் ரெக்கனர். அந்த ஸ்டெப்பட் ரெக்கனர் இயந்திரம் அறிமுகம் 1694. இந்த இயந்திரம் வில்ஹெம் லைபின்ஸ் என்கிறார் அறிமுகம் செய்யப்படுது. ஸோ இந்த இயந்திரம் என்ன செய்யும் சொன்னா, இப்ப பஸ்கேலின்னு வந்துட்டு ரெண்டு நம்பர்ஸை கூட்டும். இது வந்து நம்பரை கூட்டுறதை விட கூட்டல் கழித்தல் நேரம் பெருக்கல் பிரித்தல் எல்லா 4 வகையான கணனி செயற்பாடுகளையும் இது வந்துட்டு செய்யக்கூடியதா இருந்துச்சு. என்னது இந்த ஸ்டெப்பட் ரெக்கனர் என்கிற இயந்திரம். போட்டோவை நம்ம பார்க்கலாம். ரைட். நீங்க பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த அந்த நம்ம பார்த்த இயந்திரத்துல ஒரு மோடிஃபிகேஷன் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். ரைட். ரைட். இது ஒரு டைப் ஆஃப் கால்குலேட்டர். ஸோ இந்த கால்குலேட்டர்ல நம்ம என்ன செய்யலாம், கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாத்தையும் செய்யலாம். இதெல்லாம் வந்துட்டு இயங்குது என்னன்னு சொன்னா மெக்கானிக்கல் விஷயங்களை வச்சுதான் இயங்குது. இதுக்குள்ள வந்துட்டு நெம்புகோல்கள் அப்படியான விஷயங்களை வச்சுதான் இது இயங்குற மாதிரி இருந்துச்சு. ரைட். ஸோ ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு இயந்திரம் இது. ரைட். இதுவும் அப்படித்தான். ஸோ இந்த இயந்திரத்துக்கு போறதுக்கு சார்ல்ஸ் பபேஜ். ரைட். ஸோ நம்ம இப்ப யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் ஒரு என்ன சொல்றது, கம்ப்யூட்டர்ல தந்தை என்னமோ அவரை தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க உங்கள்ட்ட சம்டைம் கேள்விகள் வரும். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறார். ரைட். நம்ம பெபேஜ் என்ஜின் இல்லாட்டி வந்துட்டு
பேபே சார்ல்ஸ் பேபேஜ்ல அனலைட்டிக்கல் என்ஜின் சொல்லி நம்ம சொல்லலாம். ரைட். அதில் பிக்சரை நான் உங்களுக்கு காட்டுறேன். சார்ல்ஸ் பேபேஜ். பேபேஜ். ஸோ இதான் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல 1880 கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முதல் இயந்திர கணனி உருவாக்கப்படுது. அது பகுப்பாய்வு கணனி. கணனி அறிமுகம். அனலைட்டிக்கல் என்ஜின் சொல்றாங்க. இன்ஜின். பிக்சர் வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கு பிறகு இவர் வந்துட்டு அதோட என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா இன்புட் அவுட்புட் இந்த விஷயங்களையும் பத்தி கதைக்கிறார். இந்த கம்ப்யூட்டர் வந்து இயங்குறதுன்னு சொல்லி சொன்னா இன்புட் அவுட்புட் ப்ரோசஸர் எல்லாமே தேவை. இந்த விஷயங்களை இவர் கதைக்கிறதுக்கு அப்படி அந்த இன்புட் அவுட்புட்ங்கிற கன்செப்டை இவரை பேசுறதுக்கு அது இவரை வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா கணனியின் தந்தை என்று சொல்றாங்க. ரைட். ஸோ நீங்க கணனியின் தந்தை என்று சொல்லி யார நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா சார்ல்ஸ் பபேஜ் தான் சொல்லணும். கணனியின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். ரைட். சார்ல்ஸ் பபேஜ் ஏன் அவரை இது பண்றாருன்னு சொல்லி சொன்னா அவர் வந்துட்டு இன்புட் அவுட்புட் பேசிக் கன்செப்ட் அதான் அடிப்படை விஷயங்களை சொல்றாரு. ஆஹ் அறிமுகம் செய்ததால் கணனியின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். ரைட். ஸோ அதில் படத்தை நான் உங்களுக்கு போட்டீங்க. ரைட். ஸோ சில அப்டேட்ஸ் இருக்கும் அதை நம்ம அப்டேட் பண்ணி தருவேன். ஸோ இவர் வந்துட்டு கண்ணனில அந்த என்ன அப்டேட் இந்த விஷயம் என்ன போடுறது அந்த கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் நிச்சயமா கூடுது. ரைட். அதாவது வந்துட்டு 1990 ஆரம்பத்துல சரி சரி 1900 ஆரம்பத்துல 20வது நூற்றாண்டு ஆரம்பத்துல என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா வோல் வோல்டருங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. வோல்டருங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்துட்டு கண்ணனிட வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு பாட்டு ஆகிட்டு போகுது. அதான் அந்த டைம்ல. ரைட். ஸோ அதாவது நம்ம தமிழ்ல வந்துட்டு சொல்றது வோல்ட்னு சொல்றாங்க. ஆனா அதுல உண்மையான இங்கிலீஷ் பேர் வந்துட்டு எலக்ட்ரானிக் வோல்ட். அதாவது நம்ம வெட் என்னது வெற்று குழாய் என்று சொல்லலாம். அதாவது எலக்ட்ரானிக் வோல்ட். ரைட். ஸோ அந்த எலக்ட்ரானிக் வோல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா ப்ரொஃபசர் ஹோவார்ட் ஐக்கின் என்கிற ஒரு முதலாவது ஆட்டோமேட்டிக் கணனியை வந்துட்டு கண்டுபிடிக்கிறார். அதுல பேர் வந்துட்டு மார்க் ஒன். ரைட். ஸோ அந்த மார்க் ஒன் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் வோல்ஸ் அதாவது வெக்யூம் டியூப்ஸால செய்யப்பட்டதா ஒன்றா இருக்கு. அதுல இருந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா கம்ப்யூட்டர்ல முதல் ஜெனரேஷன் கணனிஸ் வருது. ரைட். கணனி முதலாம் தலைமுறை கணனின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ
ஸோ முதலாம் தலைமுறைக்கான நீல நிறைய முக்கியமான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதுல முதலாவது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா ENIAC, ரைட். ரெண்டாவது வந்துட்டு எட்வாக்னு ஒன்று இருக்கு, இன்னொரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். ரெண்டு எட்சாக்னு ஒன்று இருக்கு. எட்சாக் தான் ரெண்டாவது நினைக்கிறேன். எட்சாக், எட்வாக். அடுத்தது வந்துட்டு யூனிவா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பொதுவா எஸ்ஐல கேள்விகள் இருக்கலாம், இல்லாட்டி வந்து எம்சிக்யூல கேள்விகள் இருக்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னா முதலாம் தலைமுறை கணினிகளுக்கு வந்துட்டு உதாரணங்களை கேட்கலாம். அதுல இது நாலும் வரும். நாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கொண்டு கொண்டு வித்தியாசப்படுறது, ரைட். ஸோ அந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லி. அதுல முதலாவது வந்துட்டு என்னது என்பாக்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ என்பாக் கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்லி சொன்னா ஆஹ் இது பொதுவா யூஸ் பண்ணப்பட்டுச்சு அந்த டைம்ல, ரைட். ஸோ சாரி, ENIAC, ரைட். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல வந்து என்னன்னு சொல்ல சொன்னா இப்போ எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய முதலாவது டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இருந்துச்சு. அதாவது நம்ம ஜென்ரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், ரைட். ஸோ நேரத்தில் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு உதாரணம் இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்துட்டு பொறிமுறை சம்பந்தமான விஷயங்களை வச்சு இது பண்ணிருக்கு. இது வந்துட்டு அந்த நான் சொன்னது மாதிரி எலக்ட்ரிக் போல்ட் வந்ததுக்கு பிறகு அது இலத்திரனியல் கணனிகளா இது வந்துட்டு உருவாகும். இதுல ENIAC, ரைட். ஸோ ENIAC என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ரைட், வெக்யூம் டியூப்ஸை வச்சு தான் அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆஹ் இந்த மிலிட்டரி, அதாவது ராணுவம் வந்துட்டு சில கணிப்புகளை செய்யறதுக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணிருந்தாங்க. பொதுவாக வந்துட்டு எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க அவங்க வந்துட்டு ஒரு ஏவுகணை ஏவனம்னு சொல்லி சொன்னா எந்த எங்கள்ல ஏவுனா எவ்வளவு தூரம் போகும் அது, ரைட். இதை வந்துட்டு நாம என்ன செய்யலாம், என்ன செய்ய போனா பேப்பர்ல எழுதி கணிக்க போனோம்னா டைம் போகும், ரைட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு கணக்கு, ரைட். ஸோ அந்த கணக்குகளை செய்யறதுக்கு தான் ஆஹ் இந்த ENIAC யூஸ் பண்ணப்பட்டுச்சு, ரைட். ஸோ ENIAC படத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு மூவிகளை சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ முதலாவது இருந்த ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் பொது விஷயங்களுக்கு அதாவது நம்மளோட பர்பஸுக்கு யூஸ் பண்ண போற ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு ENIAC இருந்துச்சு. ENIAC வந்துட்டு 1900, அதாவது அதாவது ஆரம்ப காலத்துல 1900 ஆரம்ப காலத்துல யூஸ் பண்ணப்பட்டுச்சு. மிலிட்ரி பர்பஸ்களுக்கு தான் இதை யூஸ் பண்ணாங்க. நான் சொன்னது மாதிரி சில ஆஹ், கஷ்டமான கணித்தல்களை செய்யறதுக்கு இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி மிலிட்டரியில இருக்கிற இவங்க வந்துட்டு எப்படி எந்த கோணத்துல ஏவுகணையை தாக்குனா நிறைய தூரம் போகும், ஆஹ் அது எவ்வளவு நேரத்துல போய் விழும், அந்த விஷயங்களை கணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. சில பௌதிகவியல் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட கணித்தல்களுக்கு இந்த கணிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க, right? So, இந்த ரிலேட்டடான நோட்ஸ் எல்லாம் நான் போட்டு தரலாம், right? அது முதலாவது இலத்திரனியல், ரைட். இலத்திரனியல்ல எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் சாரி எலக்ட்ரானிக் இலத்திரனியல் பொது தேவைகளுக்காக யூஸ் பண்றது. கணனி வெக்கம் வெக்யூம் டியூப்ஸ் வச்சு தான் செஞ்சிருப்பாங்க இது. வெக்யூம் டியூப் வச்சு செஞ்ச ஒரு கணனியா இருந்துச்சு, ரைட்.
அதே நேரம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு அந்த டைம்ல அந்த டைம்ல மிகவும் ஸ்பீடா இப்ப இன்றைக்கு ஒரு ஐபோனை யூஸ் பண்ண எவ்வளவு ஸ்பீடா அது வந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு அந்த காலத்துல இந்த கம்ப்யூட்டர் தான் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் நம்ம கம்பேர் பண்ண மாட்டா இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கம்ப்யூட்டரா இருக்கும். ஸோ இது முதலாவது கணனி. இந்த கணனியை உருவாக்குன ஆட்கள பேர் என்னன்னு சொன்னா ஜோன் மெக்கார்த்தி, சாரி ஜோன் மோட்ஸ்லி, இது பிரஸ்பர் எக்கர். இது கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டரி பாடம் மாதிரி. ஸோ இது முதலாவது டைப் ஆஃப் கணனி. இதே பிறகு எட்சக், ரைட். எட்சக் வந்துட்டு இந்த சாரி எட்வாக், சரி எட்வாக் எட்சக்கே பார்ப்போம் வேணாம். ரைட், ரெண்டுமே ஒரே வருஷத்துல வந்த கம்ப்யூட்டர் தான் எட்வர்க்கும் இதுவும். இந்த ரெண்டுமே 1949 வந்த கம்ப்யூட்டர்ஸ். ரைட். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஏன் இது பண்ணுதுன்னு சொன்னா இப்ப நேரத்தோட இருந்த இந்த எனியக் இதுல வந்துட்டு நம்ம ஏதாவது ப்ரோக்ராமிங் ஒன்று செய்யறேன்டா, ஏதாவது ஒரு கல்குலேஷன் ஒன்று செய்யறேன்னு சொன்னா இதுக்கு அந்த கல்குலேஷனோட சம்பந்தப்பட்ட இதை வந்துட்டு நம்ம வயர்களை வந்துட்டு கலட்டி மாட்டோம். ரைட். அது ஒரு மிச்சம் கம்ப்ளெக்ஸான ஒரு வேலை. ரைட். ஸோ ஒரு கல்குலேஷன், அதாவது அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு சில வயர்கள் எல்லாம் நம்ம கழட்டி மாட்ட வேண்டியது இருக்கு. அந்த பிரச்சனையை இதுல வந்துட்டு சோர்ட் பண்ணாங்க. அதாவது கம்ப்யூட்டர்லயே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இது இந்த ஹெட்பாக், அதே நேரம் ஹெட்சக். ரைட். ஸோ இதெல்லாம் கொண்டு வராங்க. அதாவது ஹெட்சக் தான் வரும். ஹெட்சக்ல தான் முதலாவது இந்த இது வருது, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிகல். ஆனாலும் என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யூசபிள் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர். ரைட். இதை கேம்பிரிட்ஜ்ல உருவாக்கினாங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில. சயின்டிபிக் கல்குலேஷன்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்துட்டு கல்குலேஷன் சம்பந்தமான விஷயங்களை தான் இது பண்றதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் அந்த டைம்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததா வந்துட்டு இப்ப இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டர், அதாவது எட்வொர்க் வருது. இப்ப இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், இப்ப கம்ப்யூட்டர்ல நம்ம யூஸ் பண்ற கன்செப்ட்ஸ் எல்லாம் இந்த எட்வொர்க் கம்ப்யூட்டர்ல இருந்து தான் இது ஆரம்பிக்கும். அதாவது இதுல வந்துட்டு இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா ஃபைல்ஸ் சேவ் பண்ணி ஆஹ் அதை ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி அப்படிதான் நம்ம யூஸ் பண்றோம். ரைட். ஸோ கம்ப்யூட்டர்ல நம்ம இப்ப நான் இந்த என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா பவர் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த உங்களுக்கு வந்து கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்லை ஜூமை யூஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. ரைட். ஸோ இந்த கன்செப்ட் வந்துட்டு நம்ம பொதுவாக சொல்றேன்னு சொல்லி சொன்னா ஜோன் ஒன் நியூமன் டிசைன், அந்த அந்த கன்செப்ட் அடிப்படையில் நடக்குது. ஸோ இதை வந்துட்டு இந்த கன்செப்டோட உருவாக்கப்படுற கணனி தான் வந்துட்டு இந்த அட்வான்ஸ். ரைட். ஸோ இப்போ இந்த அந்த ஜோன் ஒன் நியூமன் இதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு வரங்காட்டிலும் டெவலப் பண்ணி ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர் வந்துட்டு வேலை செய்யும். அதாவது ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகணும் என்கிற விஷயத்த அந்த ஜோன் ஒன், ஸோ அந்த இதுல வந்துட்டு வேலை செய்யற ஒரு கம்ப்யூட்டர் தான் இந்த எட்வாக். ஸோ எட்வாக் வந்து ஒரு நம்ம உண்மையை சொல்ல போனா நம்ம மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு முதல் ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். அதாவது முதலாவது
ஆஹ் இலத்திரனியல் கணனி. கணனி. சரி, முதலாவது ஆஹ் நிரல்களை, அதாவது ப்ரோக்ராம்ஸ்களை நிரல்களை சேமிக்கக்கூடிய முதலாவது இலத்திரனியல் கணனி. ரைட், அதுக்கு அந்த ஜோன் ஒன் நியூமன் கன்செப்ட். ரைட், ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை, உங்களோட சிலபஸ்ல இல்லை. அந்த கன்செப்ட்ல வேலை செய்கிற ஒரு கணனியா இது. ரைட், ஸோ இதுல வந்துட்டு முதலாம் தலைமுறை கணனிகள்ல ஆக டெவலப்ட் ஆன கம்ப்யூட்டர் என்னன்னு சொன்னா யூனிவாக். ரைட், ஸோ இதுல வந்துட்டு ஆயிரக்கணக்கான வெற்றுக்குழாய்களோட உருவாக்கப்பட்ட கணனி. உருவாக்கப்பட்ட கணனி பஞ்ச் கார்ட்ஸ், அதாவது சுவிட்சஸ், உபயோகம் செய்து உள்ளீடுகளை ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது மற்ற கம்ப்யூட்டர்ஸோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. அதே நேரம் நிறைய வெக்கம் டியூப் இந்த இதுல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த யூனிவர்க் கணனியில். ரைட், ஸோ எல்லா கணனியுமே முதலாம் தலைமுறைக்கான எல்லாத்துலேயும் வந்துட்டு வெக்யூம் டியூப்ஸ் தான் இருக்குது. அதுல யூனிவர்க் வந்துட்டு கடும் அட்வான்ஸ்ட் ஆனது. இதில் வந்துட்டு பஞ்ச் கார்டு அண்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி இன்புட் அவுட்புட்டை செஞ்சிருக்காங்க. ரைட், ஸோ அது என்ன ப்ரோசஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ரைட், ஸோ இப்படி பஞ்ச் கார்டு ஸ்விட்சஸ் ஒர்க் பண்ணுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஆனால் இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி தான் இதில் வந்துட்டு இன்புட் அவுட்புட்டை டெவலப், அதாவது மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்புட் அவுட்புட் என்பது காட்டுறதுக்கு இங்க வந்துட்டு பஞ்ச் கார்ட்ஸு ஸ்வீட்ஸு, அதாவது இதை தமிழ் பேரை நம்ம சொல்ல போனோம்னா துளை அட்டைகளும் ஆளிகளையும் யூஸ் பண்ணி உள்ளீடு வெளியீடு முகாமைத்துவம் செய்யப்பட்டிருக்கு. ரைட், ஸோ இது முதலாம் தலைமுறை கணனி பார்த்தது. ரைட், ஸோ இது கிட்டத்தட்ட உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஹிஸ்டரி பாடம் மாதிரி. ஸோ இரண்டாம் தலைமுறை, ஸோ இரண்டாம் தலைமுறை கணனிகள்ல வெக்யூம் டியூப்ஸுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரைட், இதுவும் ஒரு இலத்திரன் எழுபது அதை நம்ம மூவ் ஆகின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். ஆஹ் கணனிகள் இதுக்கு உதாரணமா வந்துட்டு கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற பேர்களை பாருங்க. அது ஒரு 1956ஆம் ஆண்டுல இருந்து வருது. பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முதல் போனோம்னு சொல்லி சொன்னா, இல்ல 70 வருஷத்துக்கு முதல் போனோம்னு சொல்லி சொன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு அவ்வளவு பெருசா நம்ம இப்ப இருக்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸ்டா இல்லை. ரைட்,
ஸோ இந்த டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர்ஸ் என்ன செஞ்சுன்னு சொன்னா வெக்யூம் டியூப் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் வந்து விட ஸ்பீடாக இருந்துச்சு. அதே நேரம் சைஸ்ல சிறுசாகவும் இருந்துச்சு. என்ன சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சைஸ்ல மிகவும் பெரிய கம்ப்யூட்டர், ரைட்? ஏன்னா வெகம் டியூப் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சாமான். அப்போ அதை நிறைய யூஸ் பண்ண போகல அந்த கம்ப்யூட்டருக்கு சைஸ் பெருசா இருக்கு. right? ஆனா அதே நேரம் அந்த டிரான்சிஸ்டரும் அதே மாதிரி வேலையை செய்யும். ஆனா சின்ன இது இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னு சொன்னா கம்ப்யூட்டர் சைஸ் வந்துட்டு சின்ன நகி போனுச்சு, ரைட்? அதே நேரம் முதலாம் தலைமுறை கணனிகளை விட இரண்டாம் தலைமுறை கணனிகள் வந்துட்டு வெப்பம் வெளியிடுறது, அதே நேரம் கரண்ட் கன்சியூம் பண்றது, அதுல எல்லாம் பெஸ்டா இருந்து, ரைட்? ஏன்னா வெக்யூம் டியூப்ல இருந்து வர ஹீட்டை விட டிரான்சிஸ்டர்ல இருந்து வர ஹீட் வந்துட்டு குறையும். அதே நேரம் பவர் கன்சப்ஷனும் குறையும், ரைட்? ஐபிஎம் ஐபிஎம் சாரி ஐபிஎம் 14 வந்து உட கைட்லைன்ஸ் உள்ளது, யூனிவாக் 2 எல்லாம் வந்துட்டு ஃபேமஸான ஐபிஎம் 7094 எல்லாம் வந்துட்டு மிக ஃபேமஸான செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இப்ப நான் ஒரு ரெண்டு படத்தை காட்டுறேன், அதை பார்க்கலாம். இந்த செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸை வச்சு என்ன செய்யலாம் என்னன்னா நிறைய இன்னும் காம்ப்ளெக்ஸான டாஸ்க்களை செய்யக்கூடியது ஈஸியாக இருக்குது. முதலாவது ஜெனரேஷன்ல வந்து அஹ், எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நான் சொன்னது மாதிரி சில கம்ப்ளெக்ஸ் அடிப்படையில சின்ன வேலைகளை தான் செய்யலாம், ரைட்? ஸோ இது தானே பார்க்க போகல. இப்ப நம்ம செய்யற மாதிரி சேலரி கால்குலேஷன் பண்றது, அதே நேரம் ரிசர்ச்களுக்கு யூஸ் பண்றது, பேங்க்ஸ்கள் வந்துட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ்களை வைக்கிறது, இப்படி வந்துட்டு கொஞ்சம் ஒரு யூஸ் அடிப்படையில ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பா இந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. Right. இதுல இந்த போட்டோஸ்களை நம்ம பார்க்கலாம். வார நாங்கள் ஒரு காட்டுற சைஸை காட்டுறேன், எனியாக் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது. இப்ப இந்த இமேஜை பார்க்கக்கூட என்ன விளக்குதுன்னு சொன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரூம்ல இடத்த எடுத்திருக்கு. இப்ப சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தேவை இந்த கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்குன்னு சொல்லி. ரைட். இந்த கம்ப்யூட்டரை பாருங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய ஒரு ரூமுக்குள்ள இந்த கம்ப்யூட்டரை வச்சிருந்தாங்க. ஏன்னு வந்துட்டு முதல்ல அது கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர். நம்ம இப்ப யூஸ் பண்ற லேப்டாப்ல என்ன சொல்றது, ஒரு தாத்தா பாட்டி வந்துட்டு இப்படி தண்ணி இருக்கும், அது கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன சொல்லலாம். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமுக்குள்ள வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, எனியாக். ஆனா இப்ப நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங்
செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தோம்னா பாருங்க சைஸ் எப்படி கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால இது மாக சின்ன ஒரு கம்ப்யூட்டர் இல்லை. இது ஒரு பாப்புலரான ஒரு கம்ப்யூட்டர். ரைட். இது வந்துட்டு ஐபிஎம்ட ஒரு செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரை விட இது எடுக்கிற இடம் சின்னனாகிறதுக்கு டிரான்சிஸ்டர். ஆனா அதுக்காடி நான் நேரத்தில் சொன்னது மாதிரி இது ஒரு ஆக சின்ன கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. இப்ப இதை இயக்குறதுக்கும் இதுல போட்டிக்கிற இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணதுக்கும் ஒரு ஆள் வேணும். ரைட். ஸோ இது வந்துட்டு ஐபிஎம் 141, சாரி 1401 கம்ப்யூட்டர் தான் இது. அதாவது இந்த இருக்கிற கம்ப்யூட்டர் இதான் இது. ரைட். இப்படிதான் கம்ப்யூட்டர்ஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டுனா சைஸ் அடிப்படையில வந்து பெருசா இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மூணாவது ஜெனரேஷன், அதாவது மூன்றாம் தலைமுறை கண்ணனிகள் வந்து இன்னொரு டைப் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்றாங்க. கணனிகள், அதாவது இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஐசிஐசின்னு சொல்லி. ரைட். இந்த ஐசி அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். ரைட். ஸோ இந்த ஐசி அதாவது மூன்றாம் தலைமுறை கணனிகள்ல யூஸ் பண்ணப்படுது. இது உங்களுக்கு கட்டாயம் தெரியணும் என்னென்ன அடிப்படை அலகுன்னு சொல்லி. கம்ப்யூட்டர் என்ற ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். முதலாவது கம்ப்யூட்டர் வெக்கம் டியூப்ஸ், ஜெனரேஷன். ரெண்டாவது வந்துட்டு டிரான்சிஸ்டர்ஸ். மூணாவது வந்துட்டு ஒன்றிணைந்த சுற்றுக்கள். இந்த ஐசியை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சைஸ் வந்துட்டு நிமிஷம். ரைட். ஸோ இதான் பேஸ். யாரும் கெப்பாசிட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல. கொள்ளளவிகள் சொல்லுவாங்க நினைக்கிறாங்க. ரைட். காரணிகள். இதுக்கு உதாரணம் வந்துட்டு நம்ம ஐபிஎம் 360 சொல்லலாம். ரைட். அது பிடிபியும் இதுக்குள்ளதான் வரணும் நினைக்கிறேன். பிடிபின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ரைட். ஸோ பர்சனல் டேட்டா ப்ரொசஸர்னு சொல்றாரு. ரைட். டிடிசி. ரைட். ஸோ இதுக்கு உதாரணம்.
இருக்கிற பிடிபி, அதாவது இது ஒரு டைப் ஆஃப் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். இது வந்துட்டு நம்ம இப்ப யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு மிச்சமே ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டிருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் நம்ம சொல்லலாம். அதில் நம்ம படங்களை பார்க்கலாம் கொஞ்சம் இருங்க. கிட்டத்தட்ட தேர்ட் ஜெனரேஷன்ல உண்மையா சொல்ல போனா கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு மேசைக்குள்ள உள்ளடக்குற மாதிரி வருது. ரைட், பாத்தீங்களா? இப்ப இந்த போட்டோ பாருங்க. இது வந்துட்டு ஐபிஎம் 360. ஒரு மேசையில உள்ளடக்குற மாதிரி கம்ப்யூட்டர் வருது. அந்த நம்ம ஆக என்னங்கிறதுக்கு இல்லை. ஆனா அந்த பிடிபி வந்துட்டு கொஞ்சம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்போதைய கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி இருக்கு. அதுல பிக்சர் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். Right. தனக்கு இது பிடிபி, இது பிடிபி, இது ஐபிஎம் 360. ரைட். ஸோ இதுக்கு அடுத்ததா வந்துட்டு கம்ப்யூட்டர் 4ஆம் தலைமுறை வரைக்கு, ஃபோர்த் ஜெனரேஷன். கிட்டத்தட்ட அஹ், இப்ப நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் கிட்டத்தட்ட டெஸ்க்டாப்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள வருது. அஹ், அதாவது டெஸ்க்டாப்ல வந்துட்டு விஎல்எஸ்ஐங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட். இதுக்கு உதாரணமா டெக் 10 இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ உதாரணம் டெக் 10. அது மாதிரி டெக் 10 வந்துட்டு இப்படி இருக்கும். வேற படத்தை பாருங்க. ரைட். இது டெக் 10க்கு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். இதுல வந்துட்டு என்னன்னா, இப்ப நம்ம ஆஹ், சில ப்ரோக்ராம்ஸ் அதுல வந்துட்டு நம்ம வைக்கலாம். இப்ப நான் இப்ப உங்களுக்கு காட்டியிருக்கிறது என்னன்னு சொன்னா செஸ் ப்ரோக்ராம
அதை ரன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டெக்கன் கம்ப்யூட்டர். அடுத்தது நம்ம வந்துட்டு என்ன செஞ்சிருந்தோம், இந்த இன்டர்நெட் எல்லாம் படிச்சிருந்தது தானே. இன்டர்நெட் பிகினிங்க்கு வந்துட்டு ஆர்பானெட்ங்கிற ஒரு விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு சொல்லி. இன்டர்நெட் பிகினிங் வந்துட்டு, அதாவது இன்டர்நெட் வந்துட்டு ஆரம்பிச்சது வந்துட்டு ஆர்பானெட். ஸோ அந்த அந்த ஆர்பானெட் எல்லாம் உருவாக்குறதுக்கு வந்துட்டு இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு யூஸ் ஆகினது எப்ப என்ன சொல்ல சொன்னா 1960 இருந்து 1980 அந்த பீரியட்ல. இது கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர், மாடர்ன் கம்ப்யூட்டர் தான் இப்ப இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இது. அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு அடித்தளம் என்று சொல்லியே நம்ம எதை சொல்லலாம், ஃபவுண்டேஷன் கம்ப்யூட்டர் தான் இருக்கு. இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான நோட்ஸ் எல்லாம் எட் பண்ணி தரேன். இந்த 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 VLSI வந்துட்டு சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதை இன்னும் அப்கிரேட் பண்ணா நாம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, கம்ப்யூட்டர் சைஸையும் சிட்டனாக்கலாம், அதே நேரம் வந்துட்டு இன்னும் நிறைய ப்ரொசஸ் செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்ஸையும் உருவாக்கலாம்னு சொல்லிட்டேன். 5வது தலைமுறை கணனிகள், அதாவது நாம இன்றைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கணினி, அதாவது நம்மளோட ஃபோன், டெஸ்க்டாப், அதுக்கான ஒரு அடித்தளம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முதல் தான் இந்த நம்ம 5ஆம் தலைமுறை கணினிகள் முதலாவது வேர்ஷன் வந்துட்டு உருவாகுது. ரைட். அதை நம்ம இப்ப இந்த யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ். கணினிகள் 1980 தான், 89 தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வரையும். அப்ப 89ன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம், 36 வருஷத்துக்கு முதல் வந்து நம்ம இன்றைக்கு யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் ஆக முதலாவது வேர்ஷன் வந்துட்டு வருது. ரைட். இப்ப நம்ம இன்றைக்கு யூஸ் பண்ற டெஸ்க்டாப் வந்துட்டு ULSI யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அல்ட்ரா லார்ஜ் லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் பயன்படுத்தப்பட்ட கணினி. ரைட். ஸோ நம்ம இன்றைக்கு யூஸ் பண்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸும், கம்ப்யூட்டர்ஸ் என்ன, டெஸ்க்டாப், அதே நேரம் வந்துட்டு லேப்டாப், நோட் புக் எல்லாம் எதுக்குள்ள வருது, இதுக்குள்ளதான் வருது. அல்ட்ரா புக் என்னது நம்ம யூஸ் பண்ற கிட்டத்தட்ட ஃபோனும். ரைட். ஸோ ஃபோனும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தான். சைஸ் அடிப்படையில் அதே சின்ன இதா போகுது. ரைட். ஸோ இதுக்கு நமக்கு இப்ப படம் உங்களுக்கு காட்ட தேவையில்ல. லேப்டாப் பண்ற இப்ப நான் ஒரு 5ஆம் தலைமுறைக்கு நினைக்கிறேன் இப்ப யூஸ் பண்ணிக்கிறேன் லேப்டாப், டெஸ்க்டாப், என் படங்களை பார்த்து கொள்ளலாம். ரைட். இப்ப நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னா, கம்ப்யூட்டர் வந்துட்டு என்னது அவங்களோட ஜெனரேஷன் படி பார்த்துட்டோம். ரைட். ஒவ்வொரு ஒரு பீரியடுக்கு என்னென்ன கணனி இருந்துச்சுன்னு சொல்லி. ரைட். இப்ப கணனி வந்துட்டு முதலாம் தலைமுறை கணனி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முதல் வருஷத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டுனா 1940 இருந்து 1956 வரங்காட்டில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான். ரைட். வருஷ அடிப்படையில் அதாவது கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்
செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் சொல்லி அதுக்குள்ள யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த மெயின் சர்க்கட், அதாவது அந்த இலத்திரனியல் பாகங்களை அடிப்படையில் வச்சு பிரிக்கப்படுது. முதலாவது டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல வெக்யூம் டியூப்ஸ் இருந்துச்சு, ரெண்டாவதுல வந்து டிரான்சிஸ்டர் இருந்துச்சு, மூணாவதுல வந்துட்டு ஐஸ் ஐசி வருது, இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் வருது. அதோட கெப்பாசிட்டர்ஸ் அதே நேரம் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி மூணாவது ஜெனரேஷன். அதுக்கு பிறகு வந்துட்டு விஎல்எஸ்ஐ எங்களை கன்செப்ட்ல ஜெனரேஷன் மாறுது. அதுக்காக தான் யூஎல்எஸ்ஐ நம்ம இப்போ யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள தான் வருது. ரைட். இது தவிர நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா கணனிகளை வந்துட்டு ஆஹ், என்ன செய்யலாம்னா வேற விதமாகவும் பிரிக்கலாம். ரைட். ஸோ நம்ம வேற விதமாகவும் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஆஹ், நமக்கு இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க கிடைக்குமோ தெரியா, அவன் 7 மணி அளவுக்கு பார்க்கலாம். ரைட். ரைட். அதாவது டெக்னாலஜி அடிப்படையில பிரிக்கலாம். அது என்னன்னா நம்ம யூஸ் பண்ற நோக்கத்தை பொறுத்து பிரிக்கலாம். அதே நேரம் சைஸை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா கம்ப்யூட்டர்ஸை வந்துட்டு பிரிக்கலாம். ஸோ இந்த 3 வகையில நம்ம கம்ப்யூட்டர்ஸை பிரிக்கலாம். அதுல நம்ம டெக்னாலஜி எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அனலாக் கம்ப்யூட்டர், அதே நேரம் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சொல்லி படிக்கலாம். அதாவது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில். ரைட். ஸோ அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் என்ன? ஸோ அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா ஆஹ், பொதுவா வந்துட்டு ஆஹ், தொடர்ச்சியா நகர்கிற பெருமானங்களை அளக்கிறது. அதாவது ஆஹ், மெதுவா மெதுவா அதே நேரம் படிப்படியா ஏறிட்டு போற ஆஹ், எண்களை அளக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ இப்ப நம்ம உதாரணமா வந்துட்டு நம்மட நீங்க பைக்ல போக போல எல்லாமே என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா பைக்ல அந்த ஸ்பீட் மீட்டர் ஒன்று இருக்கும். அதை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க 0ல இருந்து ஒன்னொன்னா கூட்டிட்டு போகும். விளங்குதா? நீங்க ஸ்பீடா பைக்ல ஓடிட்டு போகல என்ன செய்யும், 0ல இருந்து 10, 20 அப்படின்னு சொல்லி ஸ்பீட் போயிட்டு இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ஒரு தெர்மோமீட்டர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல என்ன செய்யும், டெம்பரேச்சரை நம்ம அளக்கலாம். ரைட். அதே நேரம் இந்த ஓட்டுமானின்னு சொல்லி நீங்க இப்ப சயின்ஸ் படிக்க போல சயின்ஸ் படிக்க போல ஓட்டுற அளவு அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும் படிப்படியா இருக்கிற இதா இருக்கும், அந்த ஏறிட்டு போற பெருமானங்களா இருக்கு. ஸோ அப்படியான விஷயங்கள் அளக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கணனிகளை இந்த கணனிகளை யூஸ் பண்ணணும். வகைப்படுத்தல் தொழில்நுட்ப அடிப்படை அடிப்படையில் அதை முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னேன், ஒப்புமை கணனின்னு போட்டீங்க. அனலாக் கம்ப்யூட்டர். தொடர்ச்சியான கணினி.
மின்சாரம், ஆஹ், இயந்திரம், ஹைட்ரோலிக், மதிப்புகளை கையாள். ரைட். ரைட். ஸோ அது ஒப்புமை கணனி. ரெண்டாவது வந்துட்டு எண்ணியல் கணனி பற்றியாங்க, அதாவது டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ரைட். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், ஸ்மார்ட் போன், கால்குலேட்டர்ஸ், அதோட ஏடிஎம் மெஷின் நம்ம சொல்லணும் ஒரு டிஜிட்டல் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். ஏன்னா ஏடிஎம் மெஷினுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கம்ப்யூட்டர் வச்சு தான் எல்லா ப்ரோசஸும் நடக்குது. ரைட். இங்கே வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த இந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு அஹ், அதாவது பைனரி நம்பர்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது நம்ம தமிழ்ல அதுக்கு கொடுக்குற பேரு துவித எண். ரைட். ஸோ நம்ம துவித எண் கால்குலேஷன்லாம் பார்ப்போம். துவித எண் கணக்கீடுகள், தர்க்க செயற்பாடுகள். தர்க்க செயற்பாடுகள்னு சொல்றது லொஜிக் விஷயங்கள். அதாவது நம்ம இப்ப என்னண்டா உதாரணம் ஒன்று சொல்றேன்டா, இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஆள்ற எவரேஜ் செக் பண்ண போறோம். ரைட். ஒரு ஆள்ற எவரேஜ் செக் பண்ணி இல்லாட்டி ஒரு ஆள் வந்துட்டு எவரேஜ் செக் பண்றேன்னு வச்சுக்கோமே, அவர் வந்துட்டு 35 கீழே எவரேஜ் எடுத்திருக்காருன்னு சொன்னா நம்ம அவர் வந்துட்டு ஃபெயில் சொல்லுவோம். அவர் 35க்கு மேல வந்துட்டு பாஸ் எடுத்திருக்கா, மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னு சொன்னா அவர் பாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லுங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸை வந்துட்டு ரெண்டு விஷயங்களை வச்சு செக் பண்றோம். ரைட். அதாவது அந்த மார்க்ஸ் எண் எண் பெருமானத்து வந்துட்டு அது 35 கூட இருக்கா இல்ல குறைய இருக்கான்னு சொல்லி அதை கம்ப்யூட்டர் செய்யும். ஸோ இப்படியான வேலைகளை தான் நம்ம சொல்றாங்க தர்க்க செயற்பாடுகள்னு சொல்லி. அப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் என்னண்டா 35க்கு மேல இந்த குறிப்பிட்ட மாணவர் எடுத்திருந்தாங்க நீ அவரை பாஸ் சொல்லுது, இல்லாட்டி வந்துட்டு ஃபெயில்னு சொல்லுது. ரைட். ஸோ இதான் வந்துட்டு தர்க்க செயற்பாடுகள். ரைட். லாஜிக் என்பவற்றை ரைட். ஸோ இந்த விஷயம் செய்யறதா வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நான் நேரத்தில் உங்களுக்கு சொன்னது மாதிரி இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர், ஃபோன்ஸ், கால்குலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதில் இது பண்ணும். இதில் பைனரி நம்பர்ஸ்ங்கிற ஒரு கன்செப்ட் வச்சு தான் இது செய்யும். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் நேரத்தில் வந்துட்டு ஐசிடி எடுத்துருந்தீங்கன்னாலும் நிறைய ஓஎல்லையுமே இருக்கு. இரண் இரண்டை அடிப்படையாக கொண்ட எண்கள் சொல்லி இருக்கிறது. அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அந்த விஷயங்களை அவ்வளவு சிம்பிளா ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ இது தொழில்நுட்ப அடிப்படையில் நம்ம கணக்குகள் பிரிக்கிறது. கணனிகளை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா பர்பஸையும், அதாவது நோக்கத்தையும், சைஸையும் பற்றி பிரிக்கலாம். ரைட்.
ஸோ அது சம்பந்தம் அது எப்படி கணனில் பிரிக்கப்படுறங்கிற விஷயத்த நாம இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். வேண்டாம் நம்ம டீச் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா டைம் போதாம போகும். ஸோ இந்த விஷயங்களோட இந்த கிளாஸை முடிச்சுக்கிறோம். இந்த நோட்ஸ்கள் வந்துட்டு தெளிவான முறையில் அப்டேட் பண்ணப்பட்டு உங்களோட குரூப்ல போடப்படும். ஸோ கிளாஸை நான் இப்போ முடிக்கிறேன்.